எல்லோருக்கும் வணக்கம். சிலுவை தியானமும் ஜெபமும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்கறது ஏன் முழுமுடி. மத்தேயு 27:29 இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த முள் முடியும் இயேசு சுமக்கிறார். இந்த முள் முடியை அந்த மரத்துல இருக்கிற முள்ள அப்படியே ரவுண்டா இது பண்ணி ஒரு ஷேப்பா கொண்டு வந்து அதை ஒரு கிரவுன் மாதிரி இயேசுக்கு தலையில வைக்கிறாங்க பாருங்க. கிரவுன் யாருக்கு வைப்பாங்க? ராஜாக்களுக்கு தான் வைப்பாங்க. இவர் யூதருடைய ராஜா அப்படின்னு சொன்னதால இவருக்கு ஒரு முள் முடிய ரெடி பண்ணி அதை கிரீடம் மாதிரி வச்சு அவருக்கு ஒரு கோலை கொடுத்து அவரை துப்பி தலையில அடித்து பரியாசம் பண்றாங்க ரோம போர் செய்வர்கள். அந்த முள் பாருங்க, அது இயேசுடைய தலைக்கு உள்ள போய் குத்துது. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து ரத்தமா வருது பாருங்க. நமக்கு காலில் முள் குத்தினாலே தாங்க மாட்டோம். ஆனா தலையில முள் இருக்கும்போது, அதுவும் ஒருத்தர் அடிக்கும் போது அது எப்படி இருக்கும்? தலை ஃபுல்லா காயமா இருக்கும் பாருங்க. எத்தனை முள் இருந்துச்சுன்னா அத்தனை காயம் அந்த தலையில இருந்து இருக்கும் பாருங்க. இப்ப நம்ம செப்பல் போடாம வெளியே போக முடியல, காலில் முள் குத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செப்பல் போடாம வெளியே போக மாட்டோம். இப்ப பாருங்க, வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் செப்பல் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பாருங்க, தலையில முள் கிரீடத்தை இயேசு நமக்காக சுமக்கிறார். இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 17, 18, 19 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆதாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம என்ன பண்றான்? அவனுடைய மனைவியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விலக்கப்பட்ட கனியை புசிக்கிறான். அவளுக்கு ஏவாளுக்கு யார் சொன்னது? பிசாசு அவன்கிட்ட ஏவாள்கிட்ட சொல்லிட்டா பாருங்க, நீங்க இதை புசிக்கலாம், நீங்க புசிக்கிற நாள்ல தேவர்கள் போல இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கதை சொல்லிட்டான். அதை நம்பி அவ சாப்பிட்டு இவ புருஷனுக்கும் கொடுத்ததுனால ஒரு சாபம் அந்த பூமிக்கு வருது பாருங்க. ஆதியாகமம் 3:18 எப்படி சொல்லி இருக்குது? அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். முந்தின வசனத்துல சொல்லி இருக்குது, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். பூமி யார் நிமித்தமாக சபிக்கப்பட்டிருக்குமா? ஆதாமின் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சபிக்கல பாருங்க, ஆதாமின் நிமித்தமாக இந்த பூமி இப்ப சாபம் உள்ள வந்துருச்சுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அவர் முன்னாடியே சொல்லிட்டார், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செஞ்சேன்னா மரணம் உள்ள வந்துடும் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை மீறி செய்யறான் பாருங்க. செஞ்ச உடனே சாபம் உள்ள வந்துருச்சு. என்ன ஆகுது? பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய் அப்படின்றாரு. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். என்ன ஆகுது பாருங்க, இவன் ஏதாவது ஒரு ப்ரொடியூஸ், அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஏதாவது ஒண்ணு போடுறான். ஆனா அது வளர்றதை விட இந்த முள் வேகமா வளருது பாருங்க. அதான் சாபம். இந்த பூமியில இன்னைக்கு சாபம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இன்னொன்னு சொல்றாரு, நீ உன் பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். முகத்தின் வேர்வைங்கிறது ஆகாரத்துக்கும் முகத்தின் வேர்வைக்கும் சம்பந்தம் வந்துருச்சு பாருங்க. யார்ட்டையாவது இப்ப கேட்டு பாருங்க, நீங்க ஏன் வேலை செய்றீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, வேலை செஞ்சாதான் சாப்பிட முடியும். இந்த அரவையத்து கஞ்சிக்கு தாங்க நான் வேலை செய்யறேன் அப்படின்னு. வேலையோட நோக்கம் அது கிடையாது பாருங்க. இந்த வேலையோட நோக்கம் எதுக்குன்னா, வேலையை கர்த்தர் எது கொடுத்தாரு? நமக்குள்ள தாளந்துகள், திறமையை வச்சிருக்கிறாரு, ஆற்றல்களை வச்சிருக்கிறாரு, அறிவை வச்சிருக்கிறாரு, ஞானத்தை வச்சிருக்கிறாரு. அதன் மூலமாக இந்த சொசைட்டிக்கு பயன்படும்படியாக நாம் ஏதோ ஒரு காரியங்களை கர்த்தருக்குள்ளாக செய்யும்படியாக தான் வேலையை வச்சிருக்கிறாரே தவிர, அந்த வேலையின் மூலமா நீங்க சாப்பிடணும்னு கர்த்தர் வைக்கவில்லை. அது ஒரு சாபத்தின் ஒரு அறிகுறியாக இருக்கிறது. வேலை செஞ்சா நெத்தி வேர்வை செஞ்சு வேலை செய்யக்கூடாதா? செய்யலாம். வேலை செய்யறோம், நிறைய பேர் வேலை செய்யறோம், எல்லாம் நல்லதுதான் பாருங்க. கர்த்தருக்காக நம்ம வேலை செய்யும் போது கர்த்தர் அந்த வேலையை ஆசீர்வதிக்கிறார், எல்லாம் செய்யறாரு. ஆனா சாப்பாட்டுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது உங்களுக்கு ஒரு புதுசா கூட இருக்கலாம், நீங்க புதுசா கூட கேட்கலாம் பாருங்க. நீங்கள் பார்க்கிற வேலைக்கும் உங்களுடைய சாப்பாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. சாப்பாடு எங்க இருந்து வருது அப்படின்னு சொன்னா தேவன் கொடுக்கிறார் அப்படிங்கிறத சொல்லுது பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நீ வாசிச்சு பாத்தீங்கன்னா, மத்தேயு 6:31, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். தேவனை அறியாதவர்கள் இதை நாடி தேடுறாங்க. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. முதலாவது இந்த சாப்பாட்டை தேடாத, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு அப்படின்றார் கர்த்தர். ஏன் இந்த முள்முடி? ஆதாமின் பாவத்தினால் வந்த அந்த சாபம் தான் அந்த முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கு பாருங்க. நெச்சு வேர்வையால் ஆகாரம் புசிக்கிற ஒரு நிலைமை அந்த பூமியில நிறைய பேருக்கு எல்லாருக்கும் வந்துருக்கு. இதுல இருந்து ஒரு மீட்பு வேணும்னா இதை விசுவாசிக்கணும் பாருங்க. இயேசு என்ன பண்றாரு? இந்த முள்ளை எடுத்து தன் தலைமேல் வைத்துக் கொள்கிறார். அவர் அந்த முள்ளை சுமக்கிறார். அதனால அவருக்கு ரத்தம் வருது. ஆதாமின் பாவத்தின் நிமித்தமாக இந்த முள்ளை அவர் சுமக்கிறார். இதை நீங்க விசுவாசிக்கும் போது பாருங்க, உங்களுடைய வேலையில் உள்ள பழுக்கள் எல்லாம் குறைஞ்சிரும். நீங்க
நீங்க ஒரு புதிய விதமாக சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள். கர்த்தருக்காக வேலை செய்ய ஆரம்பிப்பீர்கள். கர்த்தர் எதற்காக உங்களை இந்த பூமியில உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நீங்க நிறைவேற்றுவீர்கள். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். பாருங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது உங்களுடைய வேலை இல்ல, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது கர்த்தர். கர்த்தர் கர்த்தர் சங்கீதம் 128 சொல்லுது பாருங்க, 1-2. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கைகளின் பிரயாசத்தை நம்ம சாப்பிடுவோமா, பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்ன்றது பாருங்க. அப்போ கர்த்தர் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இந்த முள்ள எல்லாத்தையும் நமக்கு எடுத்து போடும்படியாக அவர் கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சாபமான இந்த முள்ளை அவர் தலையிலே சுமந்தார். நீங்க விசுவாசிங்க, நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, தேங்க்யூ லார்ட். இந்த முள்முடியை ஆண்டவரே நீர் எடுத்துக்கொண்டீர். ஆண்டவரே சாபத்தை நீர் எடுத்துக்கொண்டீர். இந்த பாவத்திற்கான தண்டனை ஆண்டவர் நீர் எடுத்துக்கொண்டீர். கர்த்தாவே தேங்க்யூ லார்ட். இந்த முள்முடியை கர்த்தாவே நீர் எடுத்துக்கொண்டீர். ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே இது வேலை செய்யட்டும் கர்த்தாவே. இதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், புரிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறதே கர்த்தாவே. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே கர்த்தாவே. சாபங்கள் எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி போகட்டும் கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். கல்வாரி சிலுவையின் ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு வந்து கிடைக்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.